தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே.எஸ். அழகிரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியில ஒரு சிறந்த தலைவர் என்று போற்றப்படக்கூடிய ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மறைவு எந்த அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு இழப்பு, மேலும் அரசியல் களத்தில் அவருடைய செயல்பாடுகள் அதை நீங்க பார்த்திருப்பீங்க, அது பற்றிய நினைவுகளையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் தோன்றியவர். சீர்திருத்த கருத்துகளையும் புரட்சிகரமான கருத்துகளையும் சொல்லக்கூடியதில் அவர் கொள்கை ரீதியாகவே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். காங்கிரஸ் சோர்வுறுகிற பொழுதெல்லாம் ஒரு பெரிய போராளியாக அவர் முன்வந்து அதற்காக போரிட்டு இருக்கிறார். தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் அண்ணன் சிவாஜி அவர்களுக்கும் ஒரு நெருக்கமானவராக அவர் இருந்திருக்கிறார். அவர்கள் மீது அசைக்க முடியாத பற்றும் பாசமும் கொண்டவர். காங்கிரஸ் கொள்கைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர். அவருடைய தந்தையார் காங்கிரஸில் இருந்த காரணத்தினால் இளங்கோ அவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அதிலே இணைந்து பணியாற்றி வெற்றி பெற்றவர். பல பொறுப்புகளை வகித்தவர். இன்றைக்கும் எனக்கு நினைவிருக்கிறது, சட்டமன்றத்தில் அவர் ஆற்றுகிற உரை, பொதுக்கூட்டங்களில் அவர் ஆற்றுகிற உரை ஒரு சிறப்பான உரையாக இருக்கும். அந்த வகையில் திரு இளங்கோவன் அவர்களுடைய மறைவு தமிழக காங்கிரசிற்கும் தேசிய இயக்கத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய தொகுதிக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இன்னும் சில காலம் அவர் இருந்து பொது வாழ்க்கையில் பிரகாசித்திருக்கலாம். ஆனால் இயற்கை வேறு விதமான முடிவு செய்திருக்கிறது. அவருடைய மறைவிற்காக நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். இணைப்பில் வந்து இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.